வா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல் டே விளாக் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் தங்கச்சி பையனோட பர்த்டே. ஸோ நாங்கள் அந்த பர்த்டே ஈவினிங் கேக் கட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்புறோம். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கே கிளம்பிடலான்னு. ஸோ போயிட்டு அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. ஸோ ஆனால் இன்றைக்கி லீவு, செகண்ட் சாட்டர்டே பாப்பாவுக்கு லீவுன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 7:30 இருந்ததா. ஸோ 7:30க்கு எழுந்துச்சி ஃபஸ்ட்டு வேலையாக துணி எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடியாகி ஃபஸ்ட்டு உக்காந்துட்டா. ஏன்னு பார்த்தா அங்கே போய் நல்லா ஆடுவாங்க சேர்ந்து. என் தங்கச்சி பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஆடுவாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாமா, மதியானம் ஒரு 2:30க்கே போயிடலாமான்னு சொன்னால். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நேற்று வச்ச கிரேவி கொஞ்சம் இருக்குது, முட்டை கிரேவி, அதை வச்சு தோசை மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு ஒன்றும் போட்டு தரல. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். டைம் 10:15 ஆகிடுச்சு இப்போ தான் குளித்தா. ஸோ இது அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் முடிச்சுட்டு 2 o'clock ஒரு 1:30க்கு மேலே கிளம்பலான்னு துணி வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தா நாளைக்கு சண்டே, நாளைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம், சாப்பாடு செய்யணும், வெளியே போகணும் வரணுன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணியெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா வந்து இதுதான் போடலான்ட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கா. ஸோ இந்த 3/4 ஃபேண்ட் இது, அப்புறம் இதுக்கு மேலே டாப் இது போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அயன் பண்ணணும். ஃபஸ்ட்டு போய் இப்போ டிஃபனை கொடுத்துட்டேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமுக்கு அதெல்லாம் கழுவிட்டு மதியம் லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு. நம்ம டிஃபன் கொண்டுட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 1:40 ஆச்சு. இப்போ கிளம்பியாச்சு. நானும் கிளம்பிட்டு பாப்பாவும் கிளம்பிட்டா. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கா. நான் வந்து வேறு எடுத்து கொடுத்தேன். நான் தீபாவளிக்கு எடுத்தது அந்த ஃபுல் ப்ளூ அண்ட் ஒயிட்டு போட்ட ஃப்ராக் மாதிரி போட சொன்னேன். பட் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. இதே விருப்பப்பட்டாங்க. போய் கொஞ்சம் நேரம் பசங்க கூட விளையாடுவா. ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு இது மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டா. ரெடியாம்மா, போகலாமா? கிளம்பியாச்சு. சரியான வெயிலாக இருக்குது, எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனாலும் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ நேராக போய் நாங்கள் 2 பேரும் வந்து மதியம் லஞ்ச் வந்து வீட்டில் நான் எதுவும் செய்யலை, வெளியே சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மதியம் லஞ்சு செஞ்சேன்னா இப்போ நைட்டுக்கு மிச்சமாகவும். ஸோ அப்புறம் தங்கச்சி அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கா நைட்டுக்கு. ஸோ நைட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் நைட் மதியானத்துக்கு மட்டும் வெளியே ஏதாவது சிம்பிளாக ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டேன் பாப்பாக்கிட்ட. ஸோ போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பச்சையப்பாஸுக்கு போய் பர்த்டே பாய்க்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கலாமா இல்லை கிஃப்ட் என்ன வாங்குறதுன்னு தெரியல. அங்கே போய் பிளான் பண்ணிக்கலான்ட்டேன். ஸோ அங்கே போய் இப்போ அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா இருந்தால் கிஃப்ட் எதனா வாங்கிக்கலாம், இல்லைனா ட்ரெஸ் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டு லாக் போடு. வா வா. பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நம்பரில் எடுத்துக்கிட்டோம். எதுக்கும் பயங்கரமான வெயில் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பிடி ஓப்பன். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30க்கு மேலே கிளம்பணும். ஸோ போயிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு பார்த்தா பாப்பாவுக்கு பயங்கர பசி. ஸோ சாப்பிட்டாச்சு, அலங்கார்லேயே சாப்பிட்டோம். ஸோ ஒரு மீல்ஸ் வாங்கினா நானும் பாப்பா ஷேர் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அலங்காரில். சாப்பிட்டு அதுக்கப்புறமா பச்சையப்பாஸுக்கு போய் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா. பட் எனக்கு வந்து கிஃப்ட்டு செட்டிப்பட்டு வர்ற பஸ்ஸாமல் அவனுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன். நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் சரி தங்கச்சி பொண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே இயரிங்கு இந்த நெக் செட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ப்ரேஸ்லெட் எல்லாம் மாதிரி அது அவங்க 2 பேருக்கு அதையும் வாங்கிட்டு இது தங்கச்சி வச்சு இப்படி தான் தங்கச்சி வீடு போகணுன்னு எப்போவுமே தங்கச்சி ஃபஸ்ட்டு போய் நான் உள்ளே என்ட்ரானோடனே எனக்கு ஒரு கிளாஸ் காஃபியோ இல்லை டீயோ கொடுத்துருவா. சூப்பராக அந்த போய் அந்த டயர்டில் போய் ஒரு கிளாஸ் காஃபி குடித்தா தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பாருடி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன், நாட்டுக்கோழி கிரேவின்னு சொன்னால். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் வெஜ் பிரியாணியுமே பண்ணிவிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெஜ் புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி கிரேவியும் ப்ளஸ் ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் வச்சுருந்தா, தயிர் பச்சடி.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த குட்டீஸ் எப்போயுமே எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேனாலும் சரி, அவங்க இங்கே வந்தாலும் சரி, அங்கே அவங்க பசங்களுக்கு பர்த்டேனாலும் அங்கே பாப்பா போனாலும் சரி, ஃபஸ்ட்டு கட்டில் மேலே வைக்காது இந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஸோ கார்டு விளையாடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. ஸோ நம்ம போய் வெளியே உட்காந்து கொஞ்சம் பசங்களை வாட்ச் பண்ணிவிட்டேன். ஏன்னா பசங்க நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்களா. ஸோ அவளும் கொஞ்சம் பிஸியாக இருந்த தங்கச்சியும் இல்லை. ஸோ நான் வெளியே உட்காந்து பசங்களை பார்த்துக்கிட்டேன். பாப்பா போனோன்னுமே எனக்கு ஃபுல் அந்த பேண்ட்டை கழிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி பேண்ட்டு கொடுமான்னு சொன்னேன். ஸோ எப்படி நான் ஒரு பேண்ட் எடுத்து ஆக்சுவலாக வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. 7:30 பக்கம் 7:30 இருக்கும் கேக் கட் பண்ணும்போது. ஸோ பசங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தங்கச்சி பொண்ணும் இவ்வளோ ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அந்த பேண்ட்டு 3/4 பேண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு எது வேணால் மேலே டாப் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால். ஸோ 2 பேர் ஒன்றா போட்டு நின்றாங்க இன்றைக்கி. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் ஆரம்பித்தாச்சு. தங்கச்சி பையனுக்கு வந்து பாப்பாவோட 1 வயசு ஜாஸ்தி. அவன் பாப்பா 6th படிக்கிறான், அவன் 7th படிக்கிறான். அப்படியே எப்படி சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. தங்கச்சி பையன் 7th, பாப்பா 6th, அதேமாதிரி தங்கச்சி பொண்ணு 5th, இந்த மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டின்னர் சாப்பிட்லான்ட்டு, ஏன்னா கேக் சாப்பிட்டு ஃபுல்லாக இருந்தது, வயிறு ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா சாப்பிட்லான்னு. ஸோ நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வீடியோவில் நான் கவர் ஆகலை. அதுக்கப்புறம் நான் நின்று அப்புறம் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஜாலி தான். இந்த குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெருசாகிட்டா ஒரு மெச்சூர்டான பிறகு பசங்களுக்கு பர்த்டே வேணால் போமான்னு போயிடுவாங்க. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா பாப்பா பர்த்டேக்கு அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. அதுமாதிரி அவங்க பர்த்டே குட்டீஸ்க்கு பர்த்டேன்னு நாங்கள் அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவனும் வீடியோ காலில் வந்திருந்தான். வீடியோ காலில் வந்து அவங்க அதாவது ஓமுக்கு தங்கச்சி பையனுக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு மெமரி தானே. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட உக்காந்தாச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour பசங்க விளையாண்டுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றமான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் விளையாட்டு விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட நாத்தனார். இந்த தங்கச்சி குழந்தை தூக்கி வச்சுருக்காருல அவர் வந்து நாத்தனாரோட ஹஸ்பண்டு. ஸோ எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் நடுவில் நின்றுக்கிட்டேன். 2 பேர் பக்கம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். க்ரீன் கலர் சார் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட மாமியார். இதுதான் தங்கச்சி பையன். பேர் வந்து ஓம் பிரகாஷ் பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க குட்டி வந்து தங்கச்சியோட நாத்தனார் பையன். இது வந்து தங்கச்சியோட பொண்ணு இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லியிருந்த வர சொல்லி, பட் அவருக்கு லீவ் கிடையாது. ஸோ அதனால் அவர் வர முடியல. எந்த ஃபங்க்ஷனும் அவரால் அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் வேலை ஹெவியாக போகிறதுனால அவர் வரதே ரொம்ப ரேராக இருக்குது. 20 daysக்கு 25 daysக்கு ஒன்ஸ் தான் வராரு. ஸோ வந்தார்னா 1 நாள் 2 நாள் தான் இருப்பார். அதுக்கு டக்குன்னு போயிடுவார். நமக்கு வேலையும் முக்கியம் இல்லை. ஸோ அதனால் அவர் கிளம்பிட்டார். பையனும் அங்கே படிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய செலவு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேலையை தான் பார்க்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் லைனாக ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. அந்த கிரேவி தான் அல்டிமேட்டாக இருந்தது. அதாவது வெஜ் பிரியாணிக்கும் அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் நல்லா பரிமாறுவா. பட் அவள் வந்து சாப்பிட மாட்டாள். எப்போவுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து தங்கச்சி ரொம்ப லீன் ஆகிறா அப்படின்னு. ஃபேமிலியிலும் சரி வெளியும் சரி ஏன் அவள் அப்படியே ரொம்ப லீனாகவே இருக்கிறான்னு. பட் அவள் வந்து சாப்பிட்றது கம்மி தான். பட் எல்லாம் இருக்குது. அவங்க ஹஸ்பண்டும் அவளை கவனிக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது அப்படி கவனிப்பாங்க. பட் அவள் வந்து சாப்பிட்றதில்ல. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன் நல்லா சாப்பிடுன்னா. பட் என்ன அளவுக்கு அவள் சாப்பிட மாட்டாள். டிஃபன் 2 தோசை இருந்தால் போதும் அவளுக்கு. அந்த மாதிரி சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவேன் எப்போவுமே. அவள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கால் முட்டியில் அடிபட்டுருந்துச்சு. ஸோ அதனால் தனியாக மேலே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு. கீழே வந்து அவளால் உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால் மேலே உட்காந்து சாப்பிட்டுருந்தா. ஸோ எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து அங்கேயே படுத்துக்கொடின்னு சொன்னால். பட் இல்லை நான் போகணும், எனக்கு எங்கே சுற்றினாலும் வீட்டில் வந்து படுத்தா தாங்க தூங்குன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 9:30 பக்கமாக தங்கச்சியோட நாத்தனார் ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு அண்ணா முறை வேணும், அவங்க வந்து என்னையும் பாப்பாவுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது 10:15 ஆயிடுச்சு. சூப்பராக அன்றைக்கி டே என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.